நேற்று பிறை தெரிந்த நிலையில் நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகையை இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகின்றனர். ஒரு மாதம் நோன்பு கடைபிடித்த நிலையில் சிறப்பு தொழுகையிலும் அவர்கள் ஈடுபட்டனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, விவரங்கள். உலகெங்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் புனித மாதமான அவர்களுடைய இஸ்லாத்தினுடைய 9வது மாதமான ரமலான் மாதத்துல இந்த நோன்பை கடைபிடிக்கிறார்கள். அவர்களுடைய 5 முக்கிய கடமைகளில் இது ஒன்றாக விளங்குகிறது. வயதானவர்கள், இயலாதவர்கள் நீங்களாக அனைவரும் இந்த நோன்பை கடைபிடிக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் கட்டளையாக இருக்கிறது. இந்த நிலையில கடந்த 30 நாட்களாக நோன்பிருந்த அவர்கள் நாள்தோறும் காலை மாலையில சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில நேற்றைக்கு பிறை தெரிந்ததாக தலைமை காட்சி அறிவித்த நிலையில இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உற்சாகமாக ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடிய இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய மேலப்பாளையம் பகுதியில் ஏராளமான மசூதிகள் மட்டுமல்லாது அங்க இருக்கக்கூடிய பெரிய மைதானங்களிலும் இந்த சிறப்பு தொழுகைகள் நடைபெறுகிறது. அகில மஸ்ஜித் என்ற பப்ளிக் பள்ளியில நடைபெற்ற இந்த சிறப்பு தொழுகையில ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டார்கள். ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட அவர்கள் புத்தாடை அணிந்து இந்த சிறப்பு தொழுகையில கலந்து கொண்டார்கள். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் நடைபெறக்கூடிய இந்த ரமலான் பண்டிகை அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதே போல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும், இந்த தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடைநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளிலும், அதே போல கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இஸ்லாமியர்கள் மிக சிறப்பாக இந்த பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.